வணக்கம், இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் பீகார் வாக்காளர்களை தமிழ்நாட்டில் சேர்ப்பது சட்டவிரோதம் என ப. சிதம்பரம் கூறியிருந்த நிலையில் தமிழ்நாட்டில் வசித்தவர்கள் வாக்காளர்களாகலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. புலம்பெயர்ந்தவர்களை தமிழ்நாட்டு வாக்காளர்களாக அங்கீகரிப்பது சட்டவிரோதமானது என்று காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ப. சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் குறித்து ப. சிதம்பரம் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்கள் வாக்குரிமை இழக்கப்படும் அபாயத்தில் உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் 6.5 லட்சம் வெளிமாநிலத்தவரை வாக்காளர்களாக சேர்ப்பது ஆபத்தானது மட்டுமின்றி சட்டவிரோதமானது என்று சாடியுள்ளார். புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவர்கள் என்று அழைப்பது அவர்களை அவமதித்ததாக அமையும் என்றும் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் தங்களுக்கு விருப்பமான அரசை தேர்ந்தெடுக்கும் உரிமையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் கவலை தெரிவித்துள்ளார். சத் பூஜை பண்டிகையின் போது புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பீகாருக்கு திரும்புவதில்லையா என்று வினவியுள்ள ப. சிதம்பரம், அதேபோன்று புலம்பெயர்ந்த தொழிலாளி மாநில சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க சொந்த மாநிலங்களுக்கு ஏன் செல்லக்கூடாது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தேர்தல் ஆணையம் தனது அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்து மாநிலங்களின் தேர்தல் தன்மை மற்றும் முறைகளை மாற்ற முயற்சி செய்வதாகவும் இதற்கு எதிராக அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போராட வேண்டும் என்றும் ப. சிதம்பரம் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டிற்கு புலம்பெயர்ந்த பீகார் மாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டு வாக்காளர்களாக இங்கேயே வாக்களிக்க முடியும் என்று தேர்தல் ஆணையம் விளக்கமளித்துள்ளது. பீகாரில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு வாக்காளர் திருத்தத்தில் சுமார் 65 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டன. இதில் 6.5 லட்சம் வாக்காளர்கள் தமிழ்நாட்டிற்கு புலம்பெயர்ந்ததாகவும் அவர்கள் தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவார்கள் என்றும் தகவல் வெளியானது. இதனை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்த முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரத்தின் கருத்து உண்மைக்கு புறம்பானது என்று தேர்தல் ஆணையம் விளக்கமளித்துள்ளது. அதாவது அரசியலமைப்பு சட்டப்படி இந்தியாவின் எந்த பகுதியிலும் ஒரு குடிமகனால் வாக்காளராக மாற முடியும் என்று குறிப்பிட்டுள்ளது. ஆனால் இதுவரை எந்த கணக்கெடுப்பும் எடுக்காத நிலையில் பீகார் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டவர்களில் 6.5 லட்சம் பேர் தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியலில் சேர்வார்கள் என்று கூறுவது உண்மைக்கு புறம்பானது என தேர்தல் ஆணையம் விளக்கமளித்துள்ளது. அதே சமயம் பீகாரைச் சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் வசித்து வந்தால் அவர்கள் இங்கேயே வாக்காளர் அடையாள அட்டை பெற்று வாக்களிக்க முடியும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் சிறப்பு வாக்காளர் திருத்த பணிகள் இன்னும் தொடங்கப்படாத நிலையில் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. திமுகவுடன் கூட்டணி வைக்கப் போவதாக வெளியான செய்தியில் எள்ளளவும் உண்மையில்லை என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் விளக்கம் அளித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து நலம் விசாரித்ததாகவும் இந்த சந்திப்பில் எவ்வித அரசியலும் இடம்பெறவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பை வைத்து தன்னை திமுகவின் பி டீம் என்றும் தான் திமுகவுடன் கூட்டணி வைக்கப் போவதாகவும் திமுகவில் இணையப் போவதாகவும் சமூக வலைதளங்கள் வாயிலாக சிலர் கற்பனையாக செய்தி வெளியிட்டு வருவதாகவும் இதில் எள்ளளவும் உண்மை இல்லை என்றும் ஓ. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதே தனது நோக்கம் என்றும் இதற்கான நடவடிக்கைகளை எடுப்பேன் என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளார். சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு அளிக்க வேண்டிய நிதியை விடுவிக்கும்படி தான் இப்போதுதான் கோரிக்கை விடுப்பது போல விமர்சனங்கள் எழுவது முற்றிலும் தவறு என்று கூறியுள்ள ஓ. பன்னீர்செல்வம், தான் எங்கு இருந்தாலும் தமிழக மக்களின் நலன் என்று வந்துவிட்டால் ஜெயலலிதா வழியில் செயல்படுவேன் என்றும் விளக்கமளித்துள்ளார். பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு அனுப்பிய SMS-ஐ முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிய ஓ. பன்னீர்செல்வம் பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டு 6 முறை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை தொடர்பு கொண்டதாக தெரிவித்திருந்தார். ஆனால் ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த நயினார் நாகேந்திரன் இதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தார். உங்களை தொடர்பு கொண்டாருங்களா இல்லைங்களா சார்? 6 முறை தொடர்பு கொண்டேன், மெசேஜ் கூட அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னாரு. இல்லை, நான் தான் அவரை தொடர்பு கொண்டேன். அவருக்கு முதலமைச்சர் ஸ்டாலினை போகிறதுக்கு முதல் நாள் நான் அவருடைய தொடர்பு கொண்டேன். இந்த சூழலில் ஜூலை 24ஆம் தேதி நயினார் நாகேந்திரனுக்கு தனது சார்பாக அனுப்பப்பட்ட குறுஞ்செய்தியை வெளியிட்டுள்ளார் OPS. கீழே இருக்கிறத முழு அதையும் பார்த்து மேலே இதுகுறித்து மறுபடியும் நயினார் நாகேந்திரனிடம் செய்தியாளர்கள் விளக்கம் கேட்டபோது அவரை பதிலளிக்க விடாமல் அண்ணாமலை அழைத்துச் சென்றார்.
பாப்பாங்க. நீங்க இருக்கீங்க இருந்தாலும் எப்படி பாக்குறீங்க? பேசிட்டாங்க. ஏற்கனவே காலையில் சொல்லி நீங்க மறந்துருக்கீங்க. இப்போ அவர் வந்து குறிஞ்செய்தி அனுப்பிக்கிறதாவே அவர் காமிச்சிருக்காரு. அண்ணா ஒரு நிமிஷம் நான் பேசுவேன். கூட்டணி குறித்து தக்க நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என்பதால் கூட்டணி தொடர்பாக தொண்டர்களும் நிர்வாகிகளும் கருத்து தெரிவிக்க வேண்டாம் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற அணியை நடத்தி வரும் ஓ பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். மேலும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசினார். இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் விடுத்துள்ள அறிக்கையில் தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கேற்கும் செய்தி தொடர்பாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் கூட்டணி குறித்து எந்த கருத்தையும் தெரிவிக்க வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அதனை மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூட்டணி குறித்து தக்க நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இதனிடையே தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிய முடிவை ஓபிஎஸ் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். அவர் அந்த முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும். அமித்ஷா போன்ற அனுபவமிக்க தலைவர்கள் திரு பன்னீர்செல்வம் எங்களுக்கு வேண்டும் என்பதை உணர்ந்திருப்பார்கள். அவர்களும் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த நிலையில் பாஜக கூட்டணியிலிருந்து விலகிய பின்னர் முதல் முறையாக சொந்த ஊரான பெரியகுளம் சென்ற ஓ பன்னீர்செல்வத்திற்கு அவரது ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பளித்தனர். திமுக கூட்டணியில் ஓபிஎஸ் தேமுதிக இணைந்தால் மகிழ்ச்சிதான் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் இருந்து எந்த கட்சியும் எங்களுக்கு வெளியே இருந்து இன்னும் கட்சிகள் வாருங்கள் என்று அப்படி ஒரு பலவீனமான நிலையில் அழைப்பு விடுத்ததாக உங்கள் கேள்வி இருக்கிறது. அப்படி அல்ல. அந்த மாதிரி யாரையும் அழைக்கலாம். அங்கே வந்து விசாரிக்கிறாங்க. ஒருவேளை அவங்க கூட்டணிக்கு வந்தால் அப்படின்னு நீங்க கேட்டதுனால வந்தால் வரவேற்கும். அவ்வளவு. இதேபோல தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் வெளியேறியிருப்பது காலத்தின் கட்டாயம் என்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். காலத்தின் கட்டாயம். தமிழ்நாட்டு நலனில் அக்கறை உள்ள தலைவர்களும் கட்சிகளும் எல்லோரும் தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு இந்தியா கூட்டணியிலே ஒன்றிணைவார்கள், ஆதரிப்பார்கள். அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் விலகியிருப்பது அதிமுகவிற்கு லாபம் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் பொன்னையன் கூறினார். இது எங்களுக்கு லாபம், அவருக்கு அழிவு. திமுகவுடன் மறைமுக உறவு இருந்ததை இன்று ஓபிஎஸ் நிஜமாக்கியுள்ளதாகவும் பொன்னையன் தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் பரப்புரையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். கொள்கைகள் ஏதுமற்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஊராக பயணித்து பொய்களை பரப்புரை செய்து வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அக்கட்சி தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் 4 ஆண்டு கால ஆட்சியில் நாள்தோறும் மாநில உரிமைகளுக்கான போராட்டம்தான் என்றும், முந்தைய அதிமுக ஆட்சியில் நீட் தேர்வு, உதய் மின் திட்டம், சொத்துவரி உயர்வு உள்ளிட்ட மத்திய பாஜக அரசின் வஞ்சக திட்டங்களுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்ததால் தமிழ்நாடு அதன் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருப்பதாக கவலை தெரிவித்துள்ளார். அறிவியல் பூர்வமாக நிறுவப்பட்ட தமிழர் பண்பாட்டு அடையாளமான கீழடி அகழாய்வு முடிவுகளை மத்திய பாஜக அரசு வெளியிட மறுப்பதுடன் ஆரிய பண்பாட்டை நம் மீது திணிக்க பார்ப்பதாகவும், எதிர்க்கட்சியாக உள்ள அதிமுகவோ அடங்கி ஒடுங்கி பாஜகவுக்கு அடிமை சேவகம் செய்வதாகவும் சாடியுள்ளார். அடிப்படை கொள்கைகள் ஏதுமற்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி வரை சென்று மண்டியிட்டு பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்பதாகவும், சேராத இடந்தண்ணில் சேர்ந்து தீராத பழி சுமந்தபடி ஊராக பயணித்து பொய்களை பரப்பி வருவதாகவும் விமர்சித்துள்ளார். மேலும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவு தினத்தையொட்டி அவரது நினைவிடம் நோக்கி வரும் 7ஆம் தேதி நடைபெறும் அமைதி பேரணியில் திமுகவினர் கடலென திரள வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்தல் நேரத்தில் கூட்டணியில் நிறைய மாற்றங்கள் வரும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தென் மாவட்ட சுற்றுப்பயணத்திற்காக நெல்லை சென்றுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நயினார் நாகேந்திரன் சிறப்பு விருந்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார். இதில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக தேசிய இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, பாஜக மூத்த தலைவர்களான தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன், SP வேலுமணி உள்ளிட்ட பல்வேறு முன்னாள் அமைச்சர்கள், தமாமுக தலைவர் ஜான் பாண்டியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த விருந்தில் பங்கேற்க வந்த எடப்பாடி பழனிசாமியை நயினார் நாகேந்திரன் வாசல் வரை வந்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். இதைத் தொடர்ந்து இரு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் சிறிது நேரம் ஆலோசனை நடத்தினர். பின்னர் தேர்தல் வியூகம் குறித்து எடப்பாடி பழனிசாமி, நயினார் நாகேந்திரன் ஆகியோர் தனியாக 15 நிமிடங்களுக்கு மேலாக ஆலோசனை மேற்கொண்டனர். தொடர்ந்து 109 வகையான சைவ உணவுகளுடன் இரவு விருந்து தடபுடலாக நடைபெற்றது. நாங்கள் எங்களுக்குள்ள பேசிக்கிட்டோம், கூட்டணி கட்சி தலைவர்கள் தான் பேசிக்கிட்டோம். தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் பலப்படுறதுக்கு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கு. தேர்தலுக்கு இன்னும்
நிறைய நாள் இருக்குது, நிறைய மாற்றங்கள் வரும். இந்த விருந்து நிகழ்ச்சியில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூரில் பள்ளி கிணற்றில் 11ஆம் வகுப்பு மாணவனின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் பள்ளி நிர்வாகிகளை கைது செய்ய வலியுறுத்தி பெற்றோர் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் கொத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சின்னத்தம்பி. இவரது மகன் முகிலன் திருப்பத்தூர் பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் டொமினிக் சாவியோ மேல்நிலைப் பள்ளியில் விடுதியில் தங்கி 11ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் கடந்த 1ஆம் தேதி முகிலன் வகுப்பறைக்கு வராததால் அவரது பெற்றோரை தொடர்பு கொண்ட ஆசிரியர்கள் விசாரித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து முகிலனின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் தனிப்படை அமைத்து மாணவனை தேடி வந்தனர். இந்நிலையில் பள்ளி வளாகத்தில் இரும்பு ஜாலி அமைத்து மூடப்பட்டிருந்த கிணற்றில் மர்மமான முறையில் இறந்து கிடந்த முகிலனின் உடலை போலீசார் கண்டெடுத்தனர். பின்னர் உடற்கூறாய்விற்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து பள்ளியின் பாதிரியாரை கைது செய்ய கோரி திருப்பத்தூர் வாணியம்பாடி சாலையில் அமர்ந்து முகிலனின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாணவரின் உடற்கூறாய்வு முடிவடைந்த நிலையில் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் என பெற்றோர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பல இடங்களில் மழை பெய்து வரும் நிலையில் இன்று நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் மிக கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மறைமலை நகர், திருக்கழுக்குன்றம், மாமல்லபுரம், திருப்போரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. இதேபோல் திருவள்ளூர் மற்றும் திருப்பாச்சூர், தாண்டூர், ஊத்துக்கோட்டை, பெரியபாளையம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனிடையே நீலகிரி மாவட்டத்தின் உதகை, கூடலூர், பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. தருமபுரி மாவட்டத்தில் நல்லம்பள்ளி, பாப்பிரெட்டிப்பட்டி, ஒட்டப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது. சென்னை புறநகர் பகுதிகளில் கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். காலை முதலே வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் ஆலந்தூர், விமான நிலையம், குரோம்பேட்டை, தாம்பரம், பெருங்குளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. வண்டலூர் அருகே வாலாஜாபாத் பிரதான சாலையில் விளம்பர பேனர் கிழிந்து காற்றில் பறந்ததால் அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் அச்சத்துடனேயே சென்றனர். தாம்பரம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழையால் பல இடங்களில் தண்ணீர் தேங்கியது. தாம்பரத்தில் இருந்து முடிச்சூர் செல்லக்கூடிய பிரதான சாலையில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியது. ஆவடி, காமராஜர் நகர், பருத்திப்பட்டு, திருமுல்லைவாயல், அயப்பாக்கம், அண்ணனூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது. சென்னை நகரில் கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், வடபழனி உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தேனி, தென்காசி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. நாளை நீலகிரி மற்றும் கோவையில் கன முதல் அதிகனமழை வரை பெய்ய வாய்ப்பிருப்பதால் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தேனி, தென்காசியில் கனமழை முதல் மிக கனமழை வரையும், கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. சங்ககிரி அருகே காணாமல் போன 4 வயது பெண் குழந்தையை மீட்ட போலீசார் பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். சேலம் மாவட்டம் வினோபாஜி நகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ராஜா, மீனா தம்பதி. இவர்களின் 4 வயது பெண் குழந்தை அருகில் உள்ள குழந்தைகள் நல மைய பள்ளிக்கு சென்று மீண்டும் மாலை வீடு திரும்புவது வழக்கம். இதேபோல கடந்த 30ஆம் தேதி காலை பள்ளிக்கு சென்ற குழந்தை மீண்டும் வீடு திரும்பவில்லை. குழந்தைகள் நல மைய பள்ளிக்கு தொடர்பு கொண்டு கேட்டபோது குழந்தை பள்ளிக்கு வரவில்லை என கூறியதால் பெற்றோர் அதிர்ச்சியடைந்தனர். இதையடுத்து பல்வேறு பகுதிகளில் குழந்தையை தேடிய பெற்றோர் தேவூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். பின்னர் மோப்ப நாய்கள் உதவியுடன் 25க்கும் மேற்பட்ட போலீசார் குழந்தையை தேடும் பணியில் ஈடுபட்டனர்.
குழந்தை கடத்தப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் நாமக்கல் மாவட்டம் மேட்டுக்கடை பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் குழந்தையை இறக்கிவிட்டு சென்றுள்ளனர். இதைத் தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் குழந்தையை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பின்னர் குழந்தை பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. எனினும் குழந்தையை விட்டுச் சென்றவர்கள் யார் என காவலர்கள் விசாரித்து வருகின்றனர். அவிநாசி அருகே வளர்ப்பு நாய் கடித்ததால் ராபிஸ் நோய் தாக்கி இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். திருப்பூர் மாவட்டம் மடத்துப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் வெங்கடேஷ். இவரது 21 வயது மகன் சஞ்சய் வழக்கம் போல தனது வளர்ப்பு நாயுடன் கொஞ்சி விளையாடியுள்ளார். அப்போது நாய் கடித்ததில் இளைஞரின் கைகளில் லேசான காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. லேசான காயம்தானே என தடுப்பூசி போடாமல் அவர் அலட்சியமாக இருந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு இளைஞர் அசௌகரியமாக உணர்வதாக பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். பின்னர் உடல்வலி மற்றும் காய்ச்சல் ஆகியவற்றிற்கு சிகிச்சை எடுத்த நிலையில் ஓரிரு நாட்களில் அறிகுறிகள் தீவிரமடைந்துள்ளது. இதைத் தொடர்ந்து இளைஞர் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். அப்போது அவர் ராபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதையடுத்து கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். வளர்ப்பு நாய் கடித்து ராபிஸ் நோய் தாக்கிய இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் அருகே அரசு பள்ளி தலைமை ஆசிரியையின் வீட்டில் 75 சவரன் நகை, 2.5 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிய கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் புதுரை சேர்ந்த கருணாகரன் அம்மையநாயக்கனூர் பேரூராட்சி வார்டு கவுன்சிலராக உள்ளார். இவரது மனைவி பள்ளப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் தலைமை ஆசிரியையாக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் ஆடிப்பெருக்கு திருவிழாவை முன்னிட்டு இருவரும் வீட்டை பூட்டிக் கொண்டு தங்கள் இளைய மகளின் வீட்டிற்கு சென்றுள்ளனர். பின்னர் வீடு திரும்பிய போது பூட்டு உடைக்கப்பட்டு கதவுகள் திறந்து இருந்ததை கண்டு இருவரும் அதிர்ச்சியடைந்தனர். உடனே உள்ளே சென்று பீரோவை திறந்து பார்த்தபோது அதிலிருந்த 75 சவரன் நகை, 2.5 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளை போனது தெரியவந்தது. இது தொடர்பாக அம்மையநாயக்கனூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் போலீசார் வீட்டை ஆய்வு செய்தனர். தொடர்ந்து மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்டனர். தேனி மாவட்டம் போடி அருகே வனப்பகுதியில் தடையை மீறி சீமான் போராட்டத்தில் ஈடுபட்டார். தேனியில் மாடு மேய்க்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட சீமான் வனத்துறையினரின் தடுப்புகளை தகர்த்து மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கால்நடைகளுக்கான மேய்ச்சல் நில உரிமை கோரி மாடு மேய்க்கும் போராட்டம் நடத்தப்படும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்திருந்தார். அதன்படி தனது கட்சிக்காரர்களுடன் மாடுகளை அழைத்துக் கொண்டு குரங்கணி மலைச்சாலையில் உள்ள அடவுப்பாறை பகுதிக்கு செல்ல முற்பட்டார். அனுமதியின்றி போராட்டம் நடத்த முயன்ற சீமானை போலீசார் மற்றும் வனத்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் போலீசாருடன் சீமான் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். எங்க நீங்க தானே சொன்னீங்க தொடர்ந்து போலீசார் அமைத்திருந்த தடுப்புகளை தகர்த்து மாடுகளை அழைத்து சென்றதால் பரபரப்பான சூழல் உருவானது. இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், காப்பு காடுகள் என்ற பெயரில் மேய்ச்சலுக்கு தடை விதிப்பது ஏற்புடையது அல்ல என்றார். கிரானைட்டு, மணல், எம்சாண்டு நொறுக்கி மலை கொண்டு போகும்போது அந்த வனவிலங்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்குது. கொண்டு வச்சு டம்முன்னு அறுத்து இது பண்ணும்போதெல்லாம் பாதுகாப்பாக இருக்குது. என் மாடு ஆடும் போய் ஓரத்தில் மேய்கிறதுல அதுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடுது. அப்படியா? இந்நிலையில் அனுமதியின்றி போராட்டம் நடத்திய சீமான் உட்பட 50 பேர் மீது வனத்துறையினர் பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தின் கீழ் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு உடற்கல்வியை கற்பிப்பதற்கான பாடப்புத்தகத்தை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டில் புதிய பாடத்திட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்டுள்ள புத்தகத்தில் மாணவர்கள் மாநில, தேசிய மற்றும் சர்வதேச அளவில் நடைபெறும் விளையாட்டுப் போட்டிகளில் சிறந்து விளங்கவும், பதக்கங்களை வெல்லவும், சாதனை உணர்வை மேம்படுத்தவும் வழிவகுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடலை பற்றிய கல்வியறிவு, விளையாட்டுக் கல்வி, தடகள நிகழ்வு, தமிழ் மரபு விளையாட்டுகள், ஆசனங்கள், மூச்சுப் பயிற்சிகள், விளையாட்டு காயங்களை எதிர்கொள்ளுதல், மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டு உள்ளிட்டவை புத்தகத்தில் பாடங்களாக இடம்பெற்றுள்ளது. மேலும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு விளையாட்டை மாணவர்களுக்கு எவ்வாறு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பது குறித்தும் அச்சிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் விளையாட்டுப் போட்டிகளை கற்றுத்தருவதற்கும் உடற்கல்விக்கும் பாடப்புத்தகங்கள் வேண்டும் என்று உடற்கல்வி ஆசிரியர்கள் தொடர்ந்து கூறி வந்த நிலையில் கடந்த 2017ஆம் ஆண்டு இதுகுறித்து கருத்து கேட்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடப்பாண்டு
ஆண்டு உடற்கல்விக்கென தனியாக பாடப்புத்தகம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பாடத்திட்டம் நடப்பு கல்வியாண்டிலிருந்து அமலுக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திடீர் கனமழையின் தாக்கத்தில் இருந்து மீள முடியாமல் ஹிமாச்சல் பிரதேச மாநிலம் தவித்து வருகிறது. இமாச்சல பிரதேசத்தில் மேகவெடிப்பால் பெய்த பெருமழையின் விளைவுதான் இது. மலானா டு நீர்மின் திட்டத்திற்கான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அந்த பகுதியில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில்தான் இந்த லாரி அடித்துச் செல்லப்பட்டது. கடந்த 40 நாட்களாக இமாச்சல பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. அண்மையில் பெய்த மழையால் மாநிலம் முழுவதும் சுமார் 400 சாலைகள் மூடப்பட்டுள்ளன. லகாடுவிலிருந்து சுவாடி பகுதிக்கு செல்லும் சாலை வெள்ளத்தில் முழுவதுமாக அடித்துச் செல்லப்பட்டு பல வாகனங்கள் சிக்கியுள்ளன. காரில் இருந்த 3 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். ये है जी हमारा चंबा चौड़ी स्पैन। यहाँ पहुँचा हूँ पैदल 3 किलोमीटर आगे। पैदल चलना भी बहुत मुश्किल है, गाड़ियाँ तक फंस गई हुई है यहाँ पर तो। உத்தரப்பிரதேசத்தில் கால்வாயில் கார் கவிழ்ந்த விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். ஷிகாகான் பகுதியைச் சேர்ந்த சிலர் பிருத்திவிநாத் கோவிலுக்கு சென்றனர். அப்போது அவர்களது கார் சரையு கால்வாய் பாலத்தில் சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளானது. இதில் 11 பேர் உயிரிழந்த நிலையில் 4 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். இதனிடையே ஆந்திராவில் கல் குவாரியில் ஏற்பட்ட விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். பப்பட்லா மாவட்டத்தில் பலிக்குரவா என்ற இடத்தில் இயங்கி வரும் கல் குவாரியில் திடீரென ராட்சத பாறைகள் சரிந்து விழுந்தன. 16 பேர் பணியில் இருந்த நிலையில் 6 பேர் உயிரிழந்தனர். அவர்கள் அனைவரும் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் கூடுதல் லக்கேஜுக்கு கட்டணம் செலுத்தச் சொன்ன ஸ்பைஸ்ஜெட் விமான நிறுவன ஊழியர்களை ராணுவ வீரர் ஒருவர் கடுமையாக தாக்கிய காட்சிகளே இவை. ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் விமான நிலையத்திலிருந்து டெல்லி செல்ல இருந்த ஸ்பைஸ்ஜெட் விமானத்தின் போர்டிங் பணிகள் நடந்தபோது ராணுவ வீரர் ஒருவர் இந்த நடைமுறையை முடிக்காமல் உள்ளே செல்ல முயன்றதாக தெரிகிறது. அவரை அங்கிருந்த காவலர்கள் பிடித்து வெளியே அழைத்து வந்தனர். 7 கிலோ லக்கேஜை எடுத்துச் செல்ல அனுமதி உள்ள நிலையில் 16 கிலோ லக்கேஜை வைத்திருந்ததால் அதற்கான கட்டணத்தை செலுத்த வேண்டும் என ஸ்பைஸ்ஜெட் விமான நிறுவன ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அந்த ராணுவ வீரர் விமான நிறுவன ஊழியர்களை கடுமையாக தாக்கினார். இந்த சம்பவத்தில் 4 ஊழியர்கள் காயமடைந்ததாக ஸ்பைஸ்ஜெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க இந்திய ராணுவத்திற்கு ஸ்பைஸ்ஜெட் நிறுவனம் கோரிக்கை வைத்துள்ள நிலையில் இதுகுறித்து விசாரணை நடத்தப்படும் என ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது டெஸ்ட் கிரிக்கெட் பரபரப்பான கட்டத்தை எட்டியபோது மழை பெய்ததால் ஆட்டம் தடைபட்டது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 224 ரன்களும் இங்கிலாந்து அணி 247 ரன்களும் எடுத்தன. 23 ரன்கள் பின்தங்கிய நிலையில் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி 396 ரன்கள் சேர்த்தது. இங்கிலாந்து வெற்றி பெற 374 ரன்களை இலக்காக நிர்ணயித்தது. ஒரு விக்கெட் இழப்பிற்கு 50 ரன்களுடன் 4வது நாள் ஆட்டத்தை தொடங்கிய இங்கிலாந்து அணி வீரர்கள் தொடக்கம் முதலே அதிரடி காட்டினர். குறிப்பாக ஜோ ரூட் 105 ரன்களும் ஹாரி புரூக் 111 ரன்களும் சேர்த்து ஸ்கோரை விறுவிறுவென உயர்த்தினர். அதே நேரம் இந்திய வீரர்களும் சிறப்பாக பந்து வீசியதால் நேற்று கடைசி நேரத்தில் விக்கெட்டுகள் சரிந்தது. இதனிடையே மழையால் ஆடுகளம் ஈரப்பதமாக இருந்ததால் இங்கிலாந்து அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 339 ரன்கள் எடுத்திருந்த போது 4வது நாள் ஆட்டம் முன்னதாகவே முடித்துக் கொள்ளப்பட்டது. இன்றைய கடைசி நாள் ஆட்டத்தில் இங்கிலாந்து வெற்றி பெற 35 ரன்கள் மட்டுமே தேவை என்னும் நிலையில் 4 விக்கெட்டுகள் மட்டுமே மீதம் இருப்பதால் ஆட்டத்தில் விறுவிறுப்பு ஏற்பட்டுள்ளது. உலகளவில் இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கையில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. உலகெங்கிலும் உள்ள இளைஞர்களை சமூக வலைதளங்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் நிலையில் இன்ஸ்டாகிராம் அதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. 2K கிட்ஸ்கள் அதிகமுள்ள இந்தியாவில் இன்ஸ்டாகிராம் வீடியோவை ஆதரிக்கும் பழக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் எவராலும் எட்டி பிடிக்க முடியாத அளவிற்கு அதன் பயன்பாட்டில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. அந்த வகையில் அதிகபட்சமாக இந்தியாவில் மட்டும் 43 கோடிக்கும் அதிகமானோர் இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 2வது இடத்தில் உள்ள அமெரிக்காவில் இந்தியாவை விட பாதிக்கும் குறைவாக 17 கோடி பேர் மட்டுமே பயன்படுத்துவதாகவும் ஆய்வில் தெரியவந்துள்ளது. இந்தியாவில் இன்ஸ்டாகிராம் பயன்பாடு அதிகமாவதற்கு மக்கள் தொகையே காரணம் என்று சொல்லப்பட்டாலும்
தொழில்நுட்ப வளர்ச்சியும் ஸ்மார்ட் போன் பயன்பாடும் பிரதான காரணமாக பார்க்கப்படுகிறது. மெரினாவில் ஆண்கள் பெண்களுக்கான குளியலறை மற்றும் நாற்காலிகள் உட்பட பல புதிய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. நீலக்குடை கடற்கரை திட்டத்தின் கீழ் பொலிவூட்டப்பட்ட மெரினா கடற்கரையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். மெரினா கடற்கரையில் 20 ஏக்கர் பரப்பளவில் நீலக்குடை கடற்கரை திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசு சீரமைத்துள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இதற்கான ஒப்பந்தம் செய்யப்பட்டது. சுமார் 7 மாதங்களில் பணிகள் முடிந்து தற்போது பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. 7,31,00,000 மதிப்பில் 20 மூங்கில் நிழற்குடைகள், 40 மூங்கில் சாய்வு நாற்காலிகள், 12 அமரும் நாற்காலிகள், 4 கண்காணிப்பு கோபுரங்கள் உள்ளிட்டவை உருவாக்கப்பட்டுள்ளன. அதேபோல ஆண்கள் பெண்களுக்கான குளியலறை, கழிவறை வசதி, தியான மடம் உள்ளிட்டவையும் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த நீலக்குடி கடற்கரையை தமிழகத்தின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் KN நேரு, மா சுப்பிரமணியன், சேகர் பாபு, சென்னை மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு நீர்நிலைகளில் மக்கள் வழிபாடு நடத்திய நிலையில் பெண்கள் புது மஞ்சள் கயிறு அணிந்து கொண்டனர். ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி கரையில் தலைவாழை இலை போட்டு காவிரி தாய்க்கு காப்பரிசி, காதூரை, கருகமணி உள்ளிட்ட மங்களப் பொருட்கள் வைத்து படையலிட்டு கற்பூர தீபம் காட்டினர். அம்மாபடித்துறைக்கு வந்த புதுமண தம்பதியினர் காவிரி தாயை வணங்கி பூஜை செய்து புது மஞ்சள் கயிற்றை கழுத்தில் கட்டிக் கொண்டனர். இதேபோன்று திருமணம் ஆனவர்கள் மற்றும் திருமணத்திற்காக காத்திருக்கும் இளம் பெண்கள் காவிரி தாயை நினைத்து மஞ்சள் கயிற்றை புதிதாக அணிந்து கொண்டனர். திருமங்கல்யத்தை புதுசா கல்யாணமானவர்கள் மாற்றிக்கொள்வார்கள். எதனால அப்படின்னா தீர்க்க சுமங்கலியா இருக்கணும், பெருக்காக இந்த வாழ்க்கை பெருகி நல்லபடியா சகல சௌபாகியங்களோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். காவிரி கரைபுரண்டு ஓடும் நிலையில் ஆற்றில் இறங்கி குளிக்க வேண்டாம் என்று காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டது. இதேபோல திருவாரூர் தியாகராஜர் கோவில் கமலாலய குளத்தில் பெண்களும் புதுமண தம்பதியினரும் தாலிக்கயிறு மாற்றிக் கொண்டனர். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் உள்வளாகத்திலும் வெளிப்பிரகாரத்திலும் கர்ப்பிணிகளுக்கு வளைகாப்பு நடைபெற்றது. காவிரி, பவானி, அமுதநதி ஆகிய 3 ஆறுகள் சங்கமிக்கும் ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் கூடி நீராடி புது தாலி கட்டிக்கொண்டு சங்கமேஸ்வரரை வழிபட்டனர். ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் திரளானோர் குடும்பத்துடன் புனித நீராடினர். சென்னையில் காலமான நடிகர் மதன் பாபின் உடலுக்கு திரையுலகினர் பலரும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். நடிகரும் இயக்குநருமான பாக்யராஜ் தனது மனைவி பூர்ணிமாவுடன் வந்து மதன் பாபின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். கூட நடிக்கும் போது சிரிப்பு அடக்க முடியாம அவஸ்தப்பட்டது அப்படிங்கிறது வந்து மதன் பாபு அவர்கிட்டையும் கொச்சின் அனிபான் அவர் இவர் 2 பேருக்கு கூட நடிக்கும் போது தான் என்னால் சிரிப்பியை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு. இதேபோன்று நடிகர் YG மகேந்திரன், இயக்குநர்கள் S.A. சந்திரசேகர், KS ரவிக்குமார், விக்ரமன் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். கொடுத்த பாத்திரங்களை சிறப்பாகவும் சரியாகவும் மதன் பாப் செய்து முடிப்பார் என்று நடிகர் தியாகராஜன் புகழாரம் சூட்டினார். மறைந்த நகைச்சுவை நடிகர் மதன் பாபின் உடல் பெசன்ட் நகர் மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்தி என பல்வேறு மொழிகளில் நடித்து பிரபலமானவர் மதன் பாப். தன்னுடைய தனித்துவமான சிரிப்பால் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த மதன் பாப் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அதற்காக சிகிச்சை எடுத்து வந்தார். சனிக்கிழமை மாலை அவர் உயிரிழந்த நிலையில் சென்னை அடையாறில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அமைச்சர் மா சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோர் நேரில் அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினர். இதையடுத்து பெசன்ட் நகரில் உள்ள மின்மயானத்திற்கு மதன் பாபின் உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. அங்கு இறுதி சடங்குகள் செய்யப்பட்ட நிலையில் உடல் தகனம் செய்யப்பட்டது. தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் மின்சார வாகன உற்பத்தி ஆலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். உலகின் முன்னணி மின்சார வாகன தயாரிப்பு நிறுவனமான வியட்நாம் நாட்டைச் சேர்ந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம் தூத்துக்குடியில் 16,000 கோடி ரூபாயில் மின்சார கார் உற்பத்தி தொழிற்சாலையை அமைக்க ஒப்பந்தம் செய்தது. சென்னையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி 1,119 கோடி ரூபாய் மதிப்பில் 114 ஏக்கரில் தொடங்கப்பட்ட ஆலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இந்நிலையில் கட்டுமான பணிகள் முடிந்த நிலையில் முதலமைச்சர் ஆலையை திறந்து வைக்கிறார். VF6 மற்றும் VF7 ஆகிய மின்சார கார்கள் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கும் நிலையில் விற்பனையை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் நடைபெறும் தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்கும் முதலமைச்சர் முன்னிலையில் 20க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. மக்களுக்கு முன்னேற்றம் தராத கூட்டணி தேவையில்லை என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற பரப்புரையை பிரேமலதா நேற்று தொடங்கினார். கும்மிடிப்பூண்டி முதல் கன்னியாகுமரி வரை பரப்புரை செய்ய திட்டமிட்டுள்ள அவர் சென்னை கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி புறப்பட்டார்.
திருவள்ளூர் மாவட்டம் ஆரப்பாக்கத்தில் உள்ள விநாயகர் கோவிலில் வழிபாடு நடத்திவிட்டு பரப்புரை பயணத்தை பிரேமலதா தொடங்கினார். அவருடன் கட்சியின் இளைஞரணி செயலாளர் விஜயபிரபாகர் உள்ளிட்டோர் சென்றனர். இதனையடுத்து மாதர்பாக்கத்தில் பரப்புரை மேற்கொண்ட பிரேமலதா வரும் ஜனவரி மாதம் கூட்டணி குறித்து அறிவிப்பதாக கூறினார். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இளைஞர்களுக்கும் நல்லது நடக்கின்ற, அவர்களுக்கு நல்லதொரு எதிர்காலத்தை உருவாக்கின்ற ஒரு நல்ல கூட்டணியை தான் இந்த முறை நம்ம நிச்சயமாக அமைக்க போகிறோம் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக உங்களுக்கு சொல்றேன். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ளதாக விமர்சித்த பிரேமலதா பாலியல் வன்முறைகள் அதிகரித்து விட்டதாகவும் குற்றம் சாட்டினார். தைரியமா முன் வந்து பேசுங்க. உயிர் பயத்துல பிளாக்மெயில் பண்ணாங்கன்னு சொல்லி எனக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது, நான் அது சொன்னேன், நான் இது சொன்னேன், கம்பி கட்டுற கதையெல்லாம் உட்காந்து வீடியோல பேசுறது தெரியும். அப்பாவி பையனை இப்படி கொலை செஞ்சிருக்காங்களேன்னு பரிதாபத்தோட நீங்க பேசின மாதிரி தெரியவே இல்லையே. நெல்லை கவின் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக நடிகை சனம் ஷெட்டி தெரிவித்த கருத்துதான் இது. பெண்களுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் குற்றங்கள், குடும்ப வன்முறைகள் ஆகியவற்றுக்கு 45 நாட்களில் நீதி கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நவீன நங்கையர் அமைப்பு சார்பில் சென்னை புதுப்பேட்டையில் பேரணி நடைபெற்றது. இதில் நவீன நங்கையர் அமைப்பின் நிறுவனர் உமா மகேஸ்வரி, தலைவர் சிங்கத்தமிழச்சி, நடிகை சனம் ஷெட்டி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இன்னமும் நம்ம ஜாதி, டவுரி, டொமெஸ்டிக் வயலன்ஸ், ரேப்பு, மர்டர் அப்படின்ற கொடூர குற்றங்களுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கோமே. மாறணும், ஏன் மாறக்கூடாது, ஏன் மாறவில்லை அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியோட நான் மக்கள் சார்பா இன்னைக்கு கேட்டுக்கிறேன். மாத்துங்க, சட்டம் மாத்துங்க. நெல்லையில் கவின் என்ற இளைஞர் கொல்லப்பட்டதை கேள்விப்படும் போது மோசமான ஒரு சமூகத்தில் இருக்கிறோம் என்று நினைப்பதாகவும் இதனால் கோபம் வருவதாகவும் தெரிவித்தார். இப்படி நிகழ்ந்த கோர விபத்திலும் நல்வாய்ப்பாக 3 பேர் உயிர் தப்பினர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள முளகுமூடு பகுதியைச் சேர்ந்தவர் ஆண்டனி மெகலர். வெல்டிங் பணியில் ஈடுபட்டு வரும் அவர் தன்னுடன் பணியாற்றும் சதீஷ்குமாருடன் நாகர்கோவிலில் உள்ள ஒரு வீட்டில் வேலையை முடித்துவிட்டு பிரின்ஸ் என்பவருடைய ஆட்டோவில் முளகுமூடு நோக்கி புறப்பட்டனர். தக்கலை அருகே உள்ள கொல்லன்விளை பகுதியை சென்றடைந்த போது ஓடும் ஆட்டோவிலிருந்து திடீரென முன்பக்க சக்கரம் கழன்று ஓடியது. இதனால் நிலை தடுமாறிய ஆட்டோ எதிரே வந்த லாரி மீது மோதியது. இந்த விபத்தில் ஆட்டோவில் இருந்த 3 பேரும் தூக்கி வீசப்பட்டனர். காயமடைந்த 3 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். முன்னதாக ஆட்டோவில் இருந்து சக்கரம் கழன்று ஓடியதை எதிரே வந்த லாரி டிரைவர் கவனித்ததால் லாரியை உடனடியாக நிறுத்திவிட்டார். லாரியும் வேகமாக வந்திருந்தால் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கும் என கூறப்படுகிறது. தலையில் தேங்காய் உடைக்கும் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். சேலம் அருகே ஆடிப்பெருக்கை ஒட்டி வீரபத்ரன் சாமிக்கு குர்மன்ஸ் இனத்தவர்கள் ஊரணி பொங்கல் வைத்து தலையில் தேங்காய் உடைத்து நூதன வழிபாடு நடத்தினர். சேலம் மாவட்டம் கொண்டையம்பள்ளி கிராமத்தில் அமைந்துள்ள வீரபத்ரன் சுவாமி கோயிலில் ஆண்டுதோறும் ஆடிப்பெருக்கு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். இதில் குர்மன்ஸ் இனத்தைச் சேர்ந்த மக்கள் தலையில் தேங்காய் உடைத்து வழிபாடு செய்வது வழக்கம். தேங்காய் சிதறுவது போல பக்தர்களின் துன்பங்கள் சிதறும் என்பது ஐதீகம். அந்த வகையில் நடப்பாண்டிற்கான திருவிழா ஆடி 1ஆம் தேதி காப்புக்கட்டுடன் தொடங்கியது. ஸ்வேத நதியிலிருந்து கொண்டுவரப்பட்ட தீர்த்தத்துடன் வீரபத்ரன் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்து பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். பின்னர் அலங்கரிக்கப்பட்ட வீரபத்ரன் சுவாமியை ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கொண்டு சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். முக்கிய நிகழ்வாக பல்வேறு பிரார்த்தனைகளுடன் வந்திருந்த பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். முன்னதாக வீரபத்ரன் சுவாமிக்கு ஊரணி பொங்கல் வைத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே அரசு பள்ளியில் படித்த நிலையில் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவம் படிக்க தேர்வாகி இருக்கிறார் விறகு வெட்டும் ஏழை தாயின் மகள் பூமாரி. திருச்சுழி அருகே உள்ள புலிக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த முத்துப்பாண்டி, பொன்னழகு தம்பதியருக்கு ஒரு பெண் மற்றும் 2 ஆண் குழந்தைகள் உள்ளனர். முத்துப்பாண்டி கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு உடல்நலக் குறைவால் உயிரிழந்த நிலையில் தாய் பொன்னழகு 3 குழந்தைகளையும் விறகு வெட்டும் வேலை செய்து மிகவும் சிரமத்திற்கு மத்தியில் அரசு பள்ளியில் சேர்த்து படிக்க வைத்துள்ளார். திருச்சுழி சேதுபதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2023ஆம் ஆண்டு +2 தேர்வில்
573 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்தார் மகள் பூமாரி. கடந்த 2023ஆம் ஆண்டில் பள்ளியளவில் முதலிடம் பிடித்தாலும் நீட் தேர்வுக்கான பயிற்சிக்கு செல்லாததால் அந்த ஆண்டில் மருத்துவ படிப்பில் சேர முடியவில்லை. இந்நிலையில் தாய் பொன்னழகு வட்டிக்கு கடன் வாங்கி 2 லட்சம் ரூபாய் செலுத்தி மகளை தனியார் நீட் பயிற்சி மையத்தில் படிக்க வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நடப்பாண்டு நீட் தேர்வில் 436 மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற்றதால் சென்னை தனியார் மருத்துவக் கல்லூரியில் படிக்க இடம் கிடைத்துள்ளது. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்தேன். அதுக்கப்புறம் எங்க ஊர்ல பஸ் வசதி கூட கிடையாது. சின்ன வயசுல இருந்து எனக்கு MBBS படிக்கணும்ன்றது ரொம்ப ஆசை. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி டென்டல் தான் கிடைச்சிச்சு. எனக்கு இருந்தாலும் MBBS படிக்கணும்ன்றது ரொம்ப கனவு. அதனால நான் செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணி MBBS சீட் வாங்கிட்டேன். தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ள 7.5% இடஒதுக்கீடு மூலம் பூமாரிக்கு மருத்துவ படிப்பு கனவு நனவாகியுள்ளது. புலிக்குறிச்சி கிராமத்திலிருந்து முதல் முறையாக ஸ்டெதஸ்கோப் அணிய காத்திருக்கும் மாணவியை கிராம மக்கள் அனைவரும் கொண்டாடி வருகின்றனர். ஆந்திராவில் மதுபான ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவரின் ஆதரவாளர் பணம் என்னும் இந்த காட்சியை சிறப்பு புலனாய்வு குழு வெளியிட்டுள்ளது. ஆந்திர பிரதேசத்தில் முந்தைய OSR காங்கிரஸ் ஆட்சியின் போது மதுபானங்கள் கொள்முதல் மற்றும் விற்பனையில் 3200 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் 40வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள வருண் புருஷோத்தமன் அளித்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஹைதராபாத் அருகே உள்ள பண்ணை வீட்டில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடத்தப்பட்ட சோதனையில் சுமார் 11 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டது. அப்போது OSR காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகியும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான செவிரெட்டி பாஸ்கர் ரெட்டியின் உதவியாளர் வெங்கடேஷ் நாயுடு கட்டுக்கட்டாக பணம் என்னும் காட்சியை அவரது செல்போனில் இருந்து கைப்பற்றியதாக சிறப்பு புலனாய்வு குழு தெரிவித்துள்ளது. இந்த பணம் சட்டப்பேரவை தேர்தலில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. ஆனால் இந்த பணத்திற்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று முன்னாள் MLA பாஸ்கர் ரெட்டி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவின் பன்வல் நகரத்தில் நடனத்துடன் கூடிய இரவு நேர மது விடுதிதான் இப்படி தாக்குதலுக்கு உள்ளானது. மகாராஷ்டிரா நவ நிர்மாண் சேனா அமைப்பைச் சேர்ந்த தொண்டர்கள் ஒன்று சேர்ந்து சென்று மது விடுதியை தாக்கினர். இதில் அங்கிருந்த நாற்காலிகள், மது பாட்டில்கள் உள்ளிட்டவை சேதமடைந்தன. இந்த தாக்குதலில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. சத்ரபதி சிவாஜி வாழ்ந்த மண்ணில் நடனத்துடன் கூடிய மது விடுதிகளுக்கு இடமில்லை என தாக்குதல் நடத்தியவர்கள் கூறியுள்ளனர். மராத்தி பேசாத மக்களால் ஏன் நடன விடுதிகள் நடத்தப்படுகின்றன என ராஜ் தாக்கரே பேசியிருந்த நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக CCTV காட்சிகளை வைத்து விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ் நகரத்தில் வெள்ளப்பெருக்கால் மக்கள் இப்படி மூட்டை முடிச்சுகளுடன் வெளியேறி வருகின்றனர். இந்த நகரத்தில் ஓடும் கங்கை மற்றும் யமுனை ஆறுகள் அபாய அளவை தாண்டி சீறி பாய்கின்றன. அதனால் 61 வார்டுகளில் தெருவே தெரியாத அளவுக்கு நீர் தேங்கியுள்ளது. அதனால் பல்லாயிரம் பேர் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றுள்ளனர். யமுனை ஆற்றில் அடுத்த 48 மணி நேரத்தில் வெள்ளம் மேலும் அதிகரிக்கும் என்பதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். பலர் வேலைக்கு செல்வதற்கு படகை பயன்படுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளது. பொதுமக்களை மீட்கும் பணியில் 128 படகுகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இதேபோன்று காசியிலும் கங்கை நதியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதனால் பல படித்துறைகள் நீரில் மூழ்கியுள்ளன. கரையோரம் நீராடுபவர்களுக்கும் படகுகளை இயக்குபவர்களுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நினைவு நாளை ஒட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். தீரன் சின்னமலையின் 220வது நினைவு தினத்தை ஒட்டி சென்னை கிண்டியில் உள்ள சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டுள்ள படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். நெல்லையில் தாம் தங்கியிருந்த தனியார் விடுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தீரன் சின்னமலையின் உருவப்படத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே தீரன் சின்னமலையின் உருவப்படத்திற்கு அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் மரியாதை செலுத்தினார். ஈரோடு மாவட்டம் ஓடான் நிலையில் உள்ள தீரன் சின்னமலை மணிமண்டபத்தில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை, சரத்குமார் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் மரியாதை செலுத்தினர்.